الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த வாழ்க்கை மரணத்தோடு நிறைவு செய்யப்படுகிற அமைப்பில் நம்மை படைக்கவில்லை. இந்த வாழ்க்கையினுடைய துவக்கமும் இந்த வாழ்க்கையினுடைய முடிவும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போல் தாயின் பிறப்பிலிருந்து துவங்கி கபிரிஸ்தானுக்கு செல்கிற வரை முடிந்து போகிற பயணம் அல்ல மனிதனின் வாழ்க்கை பயணம். அதற்கு துவக்கம் வேறு பக்கம், அதன் முடிவு வேறு பக்கம். நம்முடைய இருப்பு ஆன்மா உலகத்திலே இருந்தே நமக்கு வாழ்க்கை துவங்கிவிட்டது என்பதை குர்ஆன் தெரியப்படுத்தி இருக்கிறது. அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் ரப்பு இல்லையா என்றொரு கேள்வியை அல்லாஹ் கேட்டதாகவும், ஏன் இல்லை நீதான் என்னுடைய ரப்பு என்று பதில் சொன்னதாகவும் குர்ஆன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் அதை நம்பி இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் வேறு உலகம். நாம் இந்த உலகில் கொண்டு வரப்படுவதற்காக ஒரு குறிப்பிட்ட தாயையும் தந்தையும் அல்லாஹ்வே தேர்வு செய்கிறான். எந்த பூமியில இவர் பிறக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வே தேர்வு செய்கிறான். எந்த நேரத்தில் இவர் பிறக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வே முடிவு செய்கிறான். இவரின் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் எங்கிருந்தெல்லாம் துவங்கி எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதையும் அவனே முடிவு செய்கிறான். எங்கே இவர் இறக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வே முடிவு செய்கிறார். இதையெல்லாம் நாம் நம்பியவர்கள் தான். இது ஈமானின் அடிப்படையான அம்சம். அவ்வாறு நம்முடைய முகத்திற்கு கஃன் வந்ததோடு நம்முடைய வாழ்க்கை நிறைவு செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை மீண்டும் தொடர்ந்துகிறது. அதனால்தான் அந்த உலகிற்கு பர்ஸக் திரை உலக வாழ்வு என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அங்கேயும் நன்மையும் தீமையும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப இந்த உலகில் அவர்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்கு ஏற்ப நலவுகளும், தீமைகளுக்கு ஏற்ப தீங்குகளும் தண்டனைகளும் அந்த உலகில் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு மஹ்ஷர் பெருவழி என்ற ஒரு சூழலை ஏற்படுத்த அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம்.
அதன் பிறகும் நீடித்த நிலையான வாழ்வு ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், எல்லா மனிதர்களை போல வாழ்வென்றால் இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று கருதுகிற வாழ்க்கை அல்ல மனித பூமிகளின் வாழ்க்கை. நாம் இந்த உலகில் செய்கிற ஒவ்வொரு செய்தியும் அது ஆகிரத்தில் பலனை பெற்றுத்தர இருக்கிறது என்பதை நம்பித்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நன்மையும் செய்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. நாம் ஏன் தொழுகிறோம், நாம் ஏன் நோன்பு வைக்கிறோம், நாம் ஏன் சதக்கா செய்கிறோம், நாம் ஏன் பெற்றோரை நாம் வாழ உபகாரம் செய்கிறோம், இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன காரணத்தினால் செய்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி நமக்கு பதில் தேட முற்பட்டால், இதை செஞ்ச ஆசிரத்துல இது கிடைக்கும், இதை செஞ்ச ஆசிரத்துல இந்த உயர்வு கிடைக்கும், இதை செஞ்ச சொர்க்கம் கிடைக்கும், இதை கிடைச்சா உயர்ந்த உறுப்பிடம் கிடைக்கும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் யோசித்து பார்த்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் மறுமையில் ஏதோ ஒன்று கிடைக்க இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து தான் செய்கிறான், செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்போது நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்வோம். டுடேவை பற்றி மட்டும் யோசிப்பவன் பொதுவான மனிதன், டுமாரோவை பற்றியும் சேர்த்து யோசிப்பவன் தான் இறை நம்பிக்கையாளர். டுடே ஸ்பெஷல், டுடேஸ் அரைவல், இன்றைய வருகை என்ன, இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன என்பதை போல் இன்றைய தினத்தின் செயல்களை மட்டும் யோசிப்பது என்பது மனிதனுக்கு உகந்த தகவல் அல்ல. நாளை என்ன, நாளைக்கு அடுத்து என்ன என்பதை பற்றி யோசிக்கிற ஒரு அற்புதமான சிந்தனை மனிதனுக்கே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான யோசனை. அது சிறப்பு அம்சம். உலகத்தில் மனிதனை தவிர எந்த உயிரினமும் நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன யோசித்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் என்று யோசிக்கிற படைப்பு அல்லவே அல்ல. உலகத்தில் மனிதனை தவிர்த்து எந்த உயிரினமாவது நாளைக்கு தேவை எங்கேயாவது பிரிச்சுல ஒழிச்சு வைக்கலாம்னு யோசிக்கிறது இல்லை. அப்படி ஒரு யோசனை அதுக்கு இல்ல. உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அடுத்து என் பிள்ளைக்கு என்ன, என்னுடைய பேரனுக்கு என்னன்னு யோசிக்கிற மாதிரி அமைப்பில் உலகத்தில் எந்த படைப்பும் படைக்கப்படவில்லை மனிதனை தவிர்த்து. மனிதன் மட்டும்தான் அவன் தன்னோடு யோசித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வதில்லை, தொடருகிறது. என் பிள்ளைக்கு நம்ம சேமிச்சுட்டு போனோம், அடுத்து என் பேரனுக்கு சேமிச்சுட்டு போனோம், பையனுக்கு இத்தனை பிள்ளை இருக்கு, அவருக்கு ஒரு வீடு, இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்று யோசித்து சில பேர் 7 தலைமுறைக்கு அவன் சேமித்து வைத்து விட்டு செல்கிறான் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறோம் அல்லவா. தன்னோடு சுருக்கிக் கொள்ளாமல் தன் தலைமுறைக்காகவும் யோசிக்கிற ஒரு சிந்தனை உலகத்தில் மனிதனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நாளைக்கு என்ன, அடுத்த வாரத்திற்கு என்ன, அடுத்த மாதத்திற்கு என்ன, அடுத்த வருஷத்துக்கு என்ன, அடுத்து என் பிள்ளைக்கு என்ன, என் பேரனுக்கு என்ன என்று யோசித்துத்தான் நம்முடைய ஒவ்வொரு சம்பாத்தியமும் இருக்கிறது இல்லையா? அதை நாம் மறுக்க வாய்ப்பே இல்லை. நாம் சம்பாதிச்சோம், இன்னைக்கு செலவுக்கு என்னப்பா, அதோடு முடிஞ்சு போச்சு என்று இந்த உலகத்தில் எந்த மனிதனும் யோசிப்பதே இல்லை. மனிதனுடைய சிறப்பம்சமே அது ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் முடிந்து போகிற விஷயம் அல்ல. என் தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற சிந்தனையில் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அப்போது அவன் சேமிக்கிறான், சம்பாதிக்கிறான், நிறைய சேமிக்கிறான், நிறைய பொருளை ஈட்டுகிறான். அதை மார்க்கம் ஒதுபோதும் தடை என்று சொல்லவில்லை. ஒரு வரையறைக்கு உட்பட்டு ஹலால் ஹராமை பேடி எவ்வளவு வேண்டாலும் சேமிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவன் சேமித்து வைத்த அவன் வீடோ அவனுடைய சொத்துக்களோ அவனுடைய முகத்திற்கு கஃன் வந்த பிறகு பெயர் மாற்றப்பட்டுவிடும். யாரும் அதை அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. அவர் சேர்த்து வைத்தது பல லட்சம் ஏக்கர்களாக கூட இருக்கலாம். சேமித்து வைத்ததை சரி, இது இவர் பெயர்ல எழுதின சொத்துன்னு சொல்லி அவர் யாரும் கபருக்கு கொண்டு போக முடியாது. அவருக்கு 6 அடி நிலத்தை தவிர வேறு எதுவும் சொந்தம் இல்லை. வேடிக்கையா ஒரு ஆளு சொல்லிட்டு இருந்தானா, ஒரு நிகழ்வு ஒன்று வேடிக்கையாக சொல்வாரு. இவர் சொன்னாரா, இந்த மாதிரி அந்த தூரத்துல பணம் வர தெரியுதா, அவ்வளவு தூரத்துக்கு என்னோடது அப்படின்னு சொன்னாங்க.
நிலத்தை அல்லாஹ் பேச வைத்தானாம். இது மாதிரி உனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் 20 பேர் சொல்லிட்டு போயிட்டான், இது என்னோடது என்னோடதுன்னு. கடைசியில நான் சொல்றேன், நீ என்னோடதுன்னு நான் சொல்றேன் என்று சொன்னதை போல உலகத்தில் எல்லாம் ஒரு நிலத்தை இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கி இவர் என்னுடையது என்று சொல்கிறார் என்றால், இவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி வேறொருத்தர் இது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது இவருக்கு அல்லாஹ் பொருட்டிட்டுகிற வாய்ப்பை தந்தால் இவர் என்னுடையது என்று சொல்கிறார். அப்புறமா இவருடைய பையன் 2 பசங்க வந்தாங்கன்னா அதை பாதியா பிரிச்சு இது என்னோடது இது உன்னோடது என்று பேசிக் கொள்வார்கள். அல்லது அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி அதையும் 2ஆ பிரிச்சு இது என்னுடையது இது உன்னுடையது என்று பேசிக் கொள்வார்கள். இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளீட்டுதல் என்பதும் ஒரு குறிப்பிட்ட காலம், அது 25 வருஷமோ 50 வருஷமோ என்னுடையது உன்னுடையது என்னுடையது உன்னுடையது என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுல யோசிச்சு பார்த்தா பேரு மட்டும்தான் மாறுது, பொருள் அப்படியே தான் இருக்கிறது. என்ன புரிகிறது என்றால், உலகத்திலே இருக்கிற அனைத்திற்கும் ஏகபோக உரிமையாளர் அல்லாஹ் மட்டும்தான். அதற்கு சில அமானிதமாக அல்லாஹ் சில பேருக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானபூமியிலே இருக்கிற அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றாலும் அல்லாஹ் சில பேருக்கு பொருளீட்டுவதற்கு வாய்ப்பையும் வசதி வாய்ப்பையும் பொருள்களை சேமிப்பதற்கான சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், சேமிக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த உலகத்தில் அவர் முகத்திற்கு கஃன் வந்ததோடு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது. அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் மரணித்த அடுத்த வினாடியே அவருக்கு சொந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய பேராசான், ஹதீஸுக்கலா வல்லுனர். அவர் யதார்த்தமா ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு போறார். போன இடத்துல அவர் வஃபாத்துடைய ஸ்டேஜ், அவர் அருகிலே ஒரு மெழுகுவர்த்தி ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறார், விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிற சின்னதா. அப்போது யாரும் இல்லை, யதார்த்தமா சந்திக்க போனாலும் சக்கராத்துடைய ஸ்டேஜ். இப்போது அவருக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளையும் அவர் அருகிலே இப்போது இல்லை. நலம் விசாரிக்க போன இடத்துல அவருடைய தர்கரா சத்தத்தை பார்த்தாலே வஃபாத்துடைய நிலை என்று புரிந்தது. அக்கப்பக்கத்தில் கூப்பிட்டாங்க, எல்லாம் வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வஃபாத் ஆகிவிட்டார் அந்த நபர். ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருகில் எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கை குடித்து அணைத்து விட்டார்கள். இருட்டு நேரத்தில் ஏன் இப்படி அணைச்சு விட்டீங்க என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் மௌத்தா போற வரைக்கும் தான் இவர் பேர்ல இருந்த சொத்து, இவர் கையில் இருந்த உடைமை எல்லாம் இவருக்கு சொந்தம். அது மெழுகுவர்த்தியோ விளக்கோ எல்லாம் இவருக்கு சொந்தம். எப்ப மௌத்தா போயிட்டாரோ அடுத்த வினாடிலிருந்து இந்த சொத்துக்கு இவருடைய 4 பிள்ளைகளும் உரிமையாளர்கள். 4 பிள்ளைகளும் உரிமையாளர்கள். இந்த 4 பேருடைய அனுமதி இல்லாம ஒரு விளக்கு கூட எரியக்கூடாது, அனுமதி இல்லை. இது மார்க்க சட்டம். யுஸிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்ற குர்ஆனுடைய இந்த செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத நீ சொல்றதல்ல, இவருக்கு கூட அவருக்கு கூட நான் சொல்றேன்னு அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லாஹ்வே வசியத்து செய்கிறான். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 இப்படி கூட அப்படி கூட, கணவன் இருந்தால் கணவனுக்கு பாதி கொடு, மனைவிக்கு 4ல 1 கொடு என்று அல்லாஹ்வே பங்கு பிரித்து குர்ஆன் நீண்ட வசனமே வருகிறது. இப்ப நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் எவர் எதை சேர்த்து வைத்தாலும் அவருக்கு சொந்தம் என்று சொல்லுவதற்கல்ல, அது அமானிதமாக கொஞ்சம் பரிமாறி கொடுக்கிறார். எல்லாம் கைவிட்டு போய்விடும். அதற்கு பிறகு அவருடைய மறுமைக்காக இவர் இந்த உலகில் எதை விட்டு சென்றார் என்ற கேள்விக்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ இவர் செய்த தொழுகை, நோன்பு, ஜகாத், சதகாக்கள் இது போன்ற நன்மைகளை கடந்து நான் கபருக்கு சென்ற பிறகும் எனக்கு என்ன தேவை, அது கபருக்கு போனதற்கு பிறகும் நன்மையை சேர்ப்பிப்பதற்கு வழி என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா. அதற்கு 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபருக்கு போனதுக்கு பிறகும் எனக்கு நன்மை கிடைக்கும், வாழும் காலமெல்லாம் நான் செய்த நன்மை எனக்கு அல்லாஹ்வின் புறத்தால் அது விதிக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது, அது வேறு விஷயம். என் மரணத்திற்கு பிறகும் எனக்கு வந்து சேர்வதற்கு வழி என்ன? இந்த கேள்விக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் உங்கள் மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து பேலன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இவர் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, மாசம் மாசம் ஷேர் வந்துகிட்டே இருக்கும்.
என்னப்பா சம்பாதிக்க போன, கடைக்கு போன, ஷேர் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. சில பேர் அப்படி ஷேர் வச்சிருப்பாங்க, தலைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு முதலீடு செய்து தொடர்ந்து அதனுடைய பங்கு ஷேர் வருவதை போல இவர் 60க்கும் 70க்கும் உட்பட்ட இந்த வாழ்க்கை வாழ்கிறார் அல்லவா. அம்மார் உம்மத்தி மாபைன சித்தீன வலா சபீன். இந்த 60க்கும் 70க்கும் வாழ்க்கையிலே மட்டும் நன்மையை சேர்ப்பிக்காமல் கியாமத் வரைக்கும் எனக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கணும் என்ற ஏக்கம் சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. இது உண்மையான ஏக்கம், அப்படி இருக்கணும். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழி சொல்கிறார்கள். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு முஃமின், ஒரு மனிதன் இறந்து போகிறான் என்றால் அத்தோடு அவன் வாழ்க்கையில் செய்த அமல்களுக்கான பரிமாற்றம் அனைத்தும் முடிந்து போய்விடுகிறது. இல்லா மின் ஸலாஸா, 3 விஷயங்கள் மட்டும்தான் இவன் மரணத்திற்கு பிறகும் கபரிலே நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் 3 செய்திகளில் 3வது செய்தியில இருந்து துவங்குவோம். ஒன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு என்று 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தி எடுத்திருந்தால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தகப்பை, என்னுடைய பெற்றோர் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாங்களோ அவங்களுக்கு நீ கருணை காட்டுன்னு கேட்கிற ஒவ்வொரு துஆவும், அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதின்னு கேட்கிற ஒவ்வொரு துஆவும், என்னுடைய பெற்றோரின் கபரை விசாரப்படுத்தி என்று கேட்கிற ஒவ்வொரு துஆவும், அந்த பிள்ளைகள் பெற்றோருக்காக எதையெல்லாம் கேட்கிறார்களோ அந்த நன்மை அந்த பெற்றோருக்கு போய்கொண்டே இருக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பெற்றோர்கள் இந்த உலகில் வாழுகிற போது பெரிதாக அமல் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த அமலுக்கு லிகுல்லின் தரஜாத்துன் மிம்மா அமிலு, ஒவ்வொரு மனிதனும் அவங்க செஞ்ச அமலுக்கான அந்தஸ்தை பெறுவார்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. லிகுல்லின் தரஜாத்துன் மிம்மா அமிலு. அப்படி சொல்லுகிற போது சில பேர் அல்லாஹ்வே கூப்பிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஹை ஸ்டேஜ் கொண்டு போவோம். சில பேர் ஒரு ட்ரெயின்ல சாதா ரிசர்வேஷன் இருக்கு, அன்ரிசர்வ் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, ஏசி 2 டயர் இருக்கு, 3 டயர் இருக்கு மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப திடீர்னு அன்ரிசர்வேஷன் இருக்கிறவரையோ அந்த ரிசர்வேஷன் சாதாரண கோச்ல இருக்கிறவர் திடீர்னு தூக்கி அவரை உங்களுக்கு இடம் இருக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, ஒரு உதாரணத்துக்கு நினைவுபடுத்துகிறோம், ஏசி 2 டயர்ல உங்களுக்கு இடம் இருக்குங்க, உங்களுக்கு போய் அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு இந்த தகுதியே இல்லை, நான் அப்படி ரிசர்வேஷனே பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் இருக்கா. சில மனிதர்கள் அவர்கள் செய்த அமல்கள் குறைவு, ஆனால் அவர்கள் செய்ததை விட அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து நீங்க அங்க போய் தங்குங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவர்கள் கேட்பார்கள், ரப்பே நான் அதுக்கு என்ன தகுதி இல்லையே, அப்படி ஒரு அமல் நான் செய்யலையே, எதுக்கு இந்த மாதிரி இந்த உயர்வை கொடுக்கிற ப்ரமோஷன் எதுக்குன்னு கேட்பாங்க. அல்லாஹ் திரும்ப பதில் சொல்வான், பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன் பிள்ளை உனக்காக செய்திருக்கிற மன்னிப்பிற்காக, யா அல்லாஹ் எங்க அம்மா அத்தாவை மன்னிச்சு என் பெற்றோரை மன்னித்து விடு என்று அவர்கள் தொடர்ந்து கெஞ்சுகிற அந்த கெஞ்சுதலுக்காக உங்களுக்கு இந்த உயர்வு, நீங்க போங்கன்னு சொல்லுவாங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த சாலிஹான பிள்ளைகளுடைய துஆ கபருக்கு சென்ற பிறகும் மஹ்ஷர் பெருவழியிலும் சொர்க்கத்திலும் கூட உயர்வை தரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்று வளர்த்த ஆளாக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது செய்தியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇல்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒரு மனிதர் ஒருத்தருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். அந்த கல்வி அவரோடு நிற்காமல் அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க, அல்லது ஒரு அலிஃப் பா தா என்று அந்த எழுத்துக்களை உச்சரிக்க கற்றுக் கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன உதாரணம். அதன் பிறகு அவர் வாழ்நாள் முழுக்க அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் என்றால் ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் அல்லது யாரோ ஒருவர் தனக்கு தெரிந்திருக்கிற குர்ஆனுடைய எழுத்துக்களை இப்படி ஓதணும், இப்படி உச்சரிக்கணும் என்று ஒருவர் சொல்லிக் கொடுத்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமா அலிஃப் லாம் மீம் இதை மட்டும் சொல்லிக் கொடுத்தார். இவர் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தால் 30 நன்மை கிடைக்கிறது.
இவர் வாழ்நாளெல்லாம் குர்ஆனின் எந்த எழுத்துக்களை சொன்னாலும் கற்றுக் கொடுத்தவர் கபருக்கு போனதற்கு பிறகும் இவர் எவ்வளவு காலம் ஓதினாலும் அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். யாரோ ஒருவருக்கு ஒரு இல்மை கற்பிப்பதற்காக ஒரு மதரசாவை ஏற்படுத்தினார், கிதாபை வாங்கி கொடுத்தார், குர்ஆனை கற்பித்துக் கொடுத்தார், ஏதோ சில விஷயங்கள் அவர் போனதற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸினுடைய பிரம்மாண்டமான விரிவுகளில் ஒரு சின்ன செய்தி சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் விரிவான தகவல்கள் இருக்கிறது. நாம் வேறொரு முக்கிய செய்திக்காக இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். இதை அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இல்லாமின் ஸதகத்தின் ஜாரியா, நீடித்த நிலையான தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தர்மம் ஒருவருக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுக்கிறோம். இப்போது அவர் செய்கிற துஆ அவருடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு பேரு சதகா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சதகத்துன் ஜாரியா, நீடித்த நிலையான தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது என்னவென்றால், இவர் கபருக்கு போனதற்கு பிறகும் அதன் நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு முறையை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் கிணறு வெட்டுகிறார் அல்லது ஒரு வாய்க்கால் வெட்டுகிறார், ஒரு நீர்நிலையை உருவாக்குகிறார் அல்லது ஏதோ ஒரு மஸ்ஜிதை உருவாக்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதை நபவியை உருவாக்கும் போது அப்போது முதல் பங்கை கொடுத்து அதற்கு முதல் தன்னுடைய பங்கை கொடுத்து சதக்கா செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். யோசனை செஞ்சு பாருங்க, மஸ்ஜிது நபவியில் ஒவ்வொரு நாளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சஜ்தா செய்கிறார்கள், தொழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து சென்று எத்தனை வருடங்கள் கடந்திருக்கிறது யோசித்து பாருங்க. 1446 இதோடு சேர்த்து அப்படியே யோசனை செஞ்சு பாருங்க. இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓய்வெடுத்துக் கொண்டே இத்தனை லட்சம் பேருடைய ஒவ்வொரு சஜ்தாவின் நன்மையும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதான் சதகத்துன் ஜாரியா. ஒரு சின்ன உதாரணம், ஒரு மஸ்ஜிதோ ஒரு மதரசாவோ அல்லது வேறு ஏதாவது. அந்த சமயத்தின் மதீனாவின் நகரங்களில் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடிய சூழல். ஒரே ஒருத்தருடைய கிணத்துல மட்டும்தான் தண்ணி வற்றாமல் இருந்தது. இதுதான் சான்ஸ். பொதுவாவே டிமாண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா விலை ஏற்றி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி அன்றைக்கு ஒரு யூதனின் கிணற்றில் மட்டும்தான் நீர் வரத்து இருந்தது, மற்ற கிணறுகள் எல்லாம் வற்றி போய்விட்டது. இந்த சான்ஸை பயன்படுத்தி சகட்டு வேலிக்கு விலை விற்பனை செய்தான். எல்லாரும் வேறு வழி இல்லாம அந்த கிணத்துல போய் தண்ணி வாங்கினாங்க. சில பேர் வாங்க முடியல, ஏழைகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் விலை பேசினாங்க. இந்த கிணத்தை நீ கொடுத்தறியா? நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கும்போது அதை கொடுப்பாங்க, தர தயாராக இல்லை. இருந்தாலும் நான் இந்த கிணத்துக்குள்ள முழு காசையும் நான் கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு பாதி வருமானம் கொடுத்தா போதும். பாதினா என்ன? ஒரு நாள் ஃபுல்லா நீ வச்சுக்க, அதனுடைய வருமானம் நீ ஈட்டிக்கொள், மறுநாள் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், ஆனா கிணற்றினுடைய முழு காசை நான் கொடுத்துறேன். நாங்க உஸ்மான் ரலியல்லாஹு சரி, காசு வருது வருமானம் வருதுன்னா விடுவானா? சரி என்று ஒப்புக்கொண்டான். உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் யூதன், ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், இன்றைய தினத்தில் என்னுடைய நாள்ல யார் வேணாலும் தண்ணி பிடிச்சிருக்கீங்க, எல்லாமே ஃப்ரீ, எல்லாருக்கும் இலவசம் என்றார்கள். எல்லோரும் பிடித்தார்கள். மறுநாள் காசு கொடுத்து வாங்க யாராவது தயாராகுவார்களா? இப்போது அவனுக்கு வேற வழியே இல்லை, யாரும் வாங்க தயாரா இல்லை, வருமானம் போச்சு. அவன் வேறு வழி இல்லாமல் மீதியும் நானே உனக்கு கொடுத்துறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்தில் விலை பேசி கொடுத்து விட்டான். இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அந்த கிணற்றை கியாம நாள் வரை இந்த கிணறு இந்த முஸ்லிம்களுக்கானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வக்ஃப் செய்கிறார்கள். பிக்ரே ரூமா என்று அந்த கிணற்றுக்கு பெயர். இப்போதும் மஸ்ஜிதுல் கிப்லத்தின் பள்ளிவாசலுக்கு அருகிலே இந்த கிணறும் இருக்கிறது. அதை ஒட்டி ஒரு தோட்டத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹு வக்ஃப் செய்து விட்டு சென்ற தோட்டமும் இருக்கிறது. அவங்க வாழ்ந்து இவ்வளவு காலம் இருந்துச்சு வச்சுப்பாரு. 1400 ஆண்டுகளை கடந்து இன்று வரை அந்த கிணற்றிலே இருந்து கிடைக்கிற தண்ணீர் தோட்டத்திற்கு பாய்ச்சப்படுகிறது. பேரித்த மர தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் விளைகிற ஒவ்வொரு பேரித்த மரமும் மஸ்ஜிதே நபவியினுடைய ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமை நோன்பாளிகளுக்கு பகிரப்படுகிறது.
எத்தனை நோன்பாளிகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை உட்கொள்கிறார்களோ அந்த நன்மை எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு கபருக்கு போய் கொண்டிருக்கிறது. இதான் சதகத்துன் ஜாரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுத்த ஒரு அழகான ரூட் மேப் இது. இதற்காக வக்ஃபு என்ற ஒரு மாபெரும் ஒரு அழகான வழிமுறையை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். இதுதான் வக்ஃபு. இந்த வக்ஃபுங்கிறது இவங்களாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த சர்ச்சை ஒன்று வருகிற போது சட்டங்கள் நமக்கு உள்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மார்க்கம் அப்படி ஒரு சூழலையே அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். அது வரைக்கும் முத்தலாக்கு தெரியாமல் இருந்துச்சு. நிறைய பேருக்கு இப்ப முத்தலாக்குனா என்னன்னு விரிவா தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அது போல வக்ஃபுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வக்ஃப என்றால் நிறுத்துதல் என்று பொருள். வக்ஃப என்று சொன்னால் நிறுத்துதல். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு நிலம் இருக்கிறது, அதை அவர் தான் அனுபவிப்பார். தன்னுடைய மௌத்திற்கு பிறகு தன் பிள்ளை அனுபவிப்பார். அவர் மௌத்துக்கு பிறகு ஒரு பேரை அனுபவிப்பார். இப்படியே பேர் மாறிக்கொண்டிருக்கும் என்று நாம் பயானுடைய துவக்கத்தில் சொன்னோம் அல்லவா? ஒரு நிலத்தை என்னுடைய பேரு, என் புள்ள பேரு அப்படின்னு பேர் மாறிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் மாறுது, பேர் மாறுது, பத்திரம் மாறுது, மாறிட்டே இருக்கு பாருங்க. வக்ஃபு என்று சொன்னால் இந்த நிலத்தை, இந்த கிணற்றை, இந்த இடத்தை, இந்த மைதானத்தை, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்யறேன்னு செஞ்சுட்டா அதுக்கு பிறகு யாரு உரிமை கொண்டாட முடியாது. கியாம நாள் வரை அந்த இடம் பொது சொத்து. யார் வேண்டாலும் அதை முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்டிருந்தா அதை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எங்க அத்தா வக்ஃபு செஞ்சதுன்னு நான் உள்ள போய் உரிமை கொண்டாட முடியாது. ஒருவர் வக்ஃபு என்று சொன்னால் கியாம நாள் வரை அதை யார் பெயர்லையும் மாற்ற முடியாது, யார் பெயர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த ஒரு அடிப்படை சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகாய் போதித்தார்கள். ஒரு சஹாபி அழகான ஒரு தோட்டத்தை வக்ஃபு செய்கிறார். மார்க்கத்திற்காக, தீனுக்காக, சஹாபாக்களுடைய உணவு தேவைக்காக அர்ப்பணிக்கிறார். வக்ஃபு செய்கிற போது அந்த குடும்பம் அந்த தோட்டத்திற்குள்ளே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தீனுக்காக செய்கிற அந்த ஆர்வம் மேலிட்டால் அவர் அந்த தோட்டத்தை வக்ஃபு செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு வேகமாக ஓடி வருகிறார். தோட்டத்தின் வெளியில இருந்து கொண்டு குடும்பத்தை கூப்பிட்டு அழைக்கிறார். நீங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க, இனிமேல் இந்த தோட்டம் என்னுடையதல்ல, நம்முடையதல்ல, வெளியில வாங்க, இது பொது சொத்து, நாம இனிமேல் நம்ம அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியே அழைத்த வரலாறுகள் எல்லாம் சஹாபாக்களின் வரலாறு நீண்ட செய்தி. இதுபோல் நிறைய சஹாபாக்கள் இன்று வரை நீங்கள் மதீனாவிலும் மக்காவிலும், மதீனாவினுடைய நகரங்களில் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும், அங்க வக்ஃபு உஸ்மான் இப்னு அஃபான் அப்படின்னு போட்டிருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு அந்த இடத்தை வக்ஃபு செய்தார்கள். 1400 ஆண்டுகள் கடந்த பிறகு அது ஹோட்டல் இருக்கும். 25 வருஷம் பிறகு பில்டிங் வேற மாதிரி மாறும். ஆனால் அது உஸ்மான் ரலியல்லாஹு வக்ஃபு, அதன் பொருளாதாரம் அனைத்தும் இந்த உம்மத்தினுடைய பொது சொத்து. அது உம்மத்தின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். அப்படித்தான் இந்த உம்மத்திற்காக 1000 ஆண்டுகள் இந்தியாவில் முகமது பின் காசிம் படையெடுத்து வந்த அந்த கிபி 700வது அந்த காலத்திலிருந்து யோசித்து பார்த்தால் திப்பு சுல்தான் வரை கிபி 1700 வரை, அதற்கு பிறகும் கூட இந்த மார்க்கத்திற்காக 1000 ஆண்டுகளுக்கு மேலாய் இந்திய திருநாட்டில் வக்ஃபு செய்த சொத்துக்கள் மட்டும் பிரம்மாண்டமானது. 1.25 லட்சம் கோடிக்கும் மதிப்புக்கும் அதிகமாக ஒரு தோராயமான கணக்கு அரசாங்கத்தினுடைய தரவுகளின் படி. இது அல்லாமல் இன்னும் நிறைய இருக்கலாம். 1.25 லட்சம் கோடி இதை பார்க்கணும் சும்மா இருக்குமா? நம்முடைய எதிரிகளுக்கு சும்மா அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா மொத்த இந்தியாவினுடைய அதிகமான சொத்துக்கள் இருப்பது ரயில்வேக்கு, ராணுவத்துக்கு. அதற்கு அடுத்தாற் போல வக்ஃபு வாரியத்திடத்தில் தான் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்றால், இந்த சொத்துக்கள் இருப்பதால் தான் இந்த சமூகம் இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று ஒரு மாயை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. பொருளாதாரத்தை முடக்கிட்டா இவங்க எல்லாரும் முடங்கிடுவாங்கன்னு நினைச்சுட்டா போல. அதனால இதற்கு வேறு ஏதாவது கோணத்தை, திருத்தத்தை இப்படி எல்லாம் செய்து வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, திருட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக புரிய வேண்டும். வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, திருட்டு சட்டம். நடுநிசி இரவு நேரத்தில் அவசரமாக கொண்டு வந்து சேர்த்து
மறுநாள் காலைக்குள்ளே மாநிலங்களவையிலே அது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. வாங்கி படிப்பதற்கு ஒரு நாள் குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை அடுத்த நாளே ஃபுல்லா அந்த அம்மா படிச்சு முடிச்சு அதற்கு ஒப்புதல் கொடுக்குதுன்னு சொன்னா இது திருத்தம் அல்ல, திருட்டு சட்டம். அது இந்த உம்மத்தை ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு வேறு வேறு கோணத்தில் மாட்டிறைச்சியின் பெயரால், லவ்ஜிஹாதின் பெயரால், முத்தலாக்கின் பெயரால் ஒவ்வொரு கோணத்திலேயும் ஏதாவது ஒரு வகையில் சமூகத்தை நசுக்க நினைக்கிற அந்த பாசிச சிந்தனையாளர்கள் இப்போது வக்ஃபு என்ற பெயரால் இங்கே உள்ளுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய சூழ்ச்சிகளை கட்டாயம் முறியடிப்பானாக. யாரெல்லாம் இன்றைய துஆவில் இந்தியா முழுக்க ஒன்று கூடி இதற்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய துஆவின் பரக்கத்தினால் அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பானாக. ஏனென்றால் அதென்ன மக்களவை, மாநிலங்களவை, தீர்ப்பு, கையெழுத்து இதுவெல்லாம் இருக்கட்டும், நமக்கு நம்முடைய ரப்பு இருக்கிறான் என்ற அந்த அழுத்தமான உறுதி நமக்கு இருக்கிறது. நம்முடைய போராட்டங்கள் ஒரு பக்கம், நம்முடைய துஆக்கள் ஒரு பக்கம், ஒருபோதும் வீண் போகுவதில்லை. கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், அந்த என்று சொல்வார்கள், சற்று தாமதம் ஏற்படலாமே தவிர அல்லாஹ் ஒன்றும் குருடன் அல்ல. இந்த செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். சரியான முடிவு வருகிறவை நாம் ரப்பின் சமூகத்தில் போராடுவோம். வெளியிலே நாம் கண்டன போராட்டம் நடத்துவோம், கோஷம் எழுப்புவோம். 13ஆம் தேதி போராட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம், நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிப்போம். மறுபக்கம் அல்லாஹ்வின் சமூகத்திலும் மன்றாடுவோம். காபாவின் திரை பிடித்தும் அழுகுவோம். நாம் மஸ்ஜிதுகளினுடைய சஜ்தாவிலும் நாம் அழுகுவோம். கை ஏந்துகிற போதெல்லாம் ரப்பே எங்களுடைய முன்னோர்கள் ஏனோ தானோ என்று இந்த சமூகத்திற்காக அவர்கள் விட்டுவிட்டு செல்லவில்லை. அவர்களின் கபருக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உம்மத்தினுடைய நலனுக்காக அவர்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். இத்தனை லட்சம் கோடி சொத்துக்கள் சர்வ சாதாரணமாக இதனுடைய பாதிப்பு என்ன என்பதை பற்றி ஊடகத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்ஆவில் அவ்வளவு விசாலமாக சொல்ல முடியாது. நினைத்தால் இந்த கபரிஸ்தானையோ மைதானத்தையோ இவ்வளவு காலம் தொழுது கொண்டிருந்தோம், இதுக்கு டாக்குமெண்ட் கொண்டு வா, ஒரு 300 வருஷம் டாக்குமெண்ட் கொண்டு வான்னு கேட்டா இல்ல டாக்குமெண்ட் இல்ல, கலெக்டர் பார்த்து ஆர்டர் போட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னா இது என்ன நியாயம்? அது யோசித்து பாருங்கள். 300 வருஷம் ஆதாரப்படுத்தப்பட்டிருந்த ஆவணப்படுத்தப்பட்ட பாபர் மசூதியே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பெல்லாம் இப்படி திருப்பப்பட்டிருக்கிற போது எவ்வளவு பெரிய பேராபத்து நம்மை நோக்கி காத்திருக்கிறது. இது போகிற போக்கு நம்ம சுத்தா இது அப்படி பார்க்கிற விஷயம் அல்ல. தேவைப்பட்டால் அது மஸ்ஜிதிற்கும் மதரசாக்களுக்கும் எழுப்பப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான தாக்குதல் அது நம்முடைய ஈமானுக்கும் ஷரியத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிற வேட்டு அது. எனவே நாம் வெகுண்டு எழ வேண்டிய நேரம். எனவே நாம் நம்முடைய தரப்பில் அல்லாஹ்வின் சமூகத்தில் கெஞ்சுவோம், முறையீடு செய்வோம். ஷரியத்தை நோக்கி இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ முத்தலாக்கு பிரச்சனை என்பதை போல அதுவும் ஒரு பெரிய ஆபத்து என்றாலும் அதையும் கடந்து இந்த சமூகத்தை எப்படி நலிவடைய செய்யலாம், நசுக்கலாம் என்பதற்காக இது போகிற போக்கில் நிறைய தொழிலதிபர்கள் அவரவர் இஷ்டத்திற்கு ஏதாவது ஒன்றை கட்டிவிட்டு அந்த வாரியத்தில் இருந்து அவர்கள் கலெக்டரிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டால் அந்த வக்ஃபு சொத்துக்கள் அவரவர் பிராபர்ட்டிகளாக மாறி போகும் என்றால் எவ்வளவு பெரிய பேராபத்து காத்திருக்கிறது. நான் வக்ஃபு என்பது உலக நாடுகள் முழுக்க யோசித்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் எவ்வளவு அழுத்தமாக சொல்லி தந்திருக்கிறார் என்றால், ஒருவர் எதற்காக வக்ஃபு செய்தாரோ கியாம நாள் வரை அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அதை விடுத்துட்டு வேற எதுக்காவது யோசிக்கவே முடியாது. வக்ஃபு என்பது போகிற போக்கில் அவங்க இஷ்டத்திற்கு வளைக்க நினைக்க முடிய பிளெக்சிபிளான விஷயம் அல்ல அது. என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொது சட்டத்தில், மார்க்க சட்டத்தில் இவ்வளவு காலம் ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கூட இதற்காக இவ்வளவு தூரம் அந்த பாதுகாப்பு வளையத்திலே பயணித்து வந்த இப்போது அதற்கு ஷரியத்தின் எல்லை மீறி இப்போது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதலுக்கு நாம் பதில் தர வேண்டியது கட்டாயம். நம் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். அல்லாஹ்வின் சமூகத்திலும் நாம் முறையீடு செய்வோம். மறுபக்கம் இவர்களுடைய தோல்வி கட்டாயம் உறுதியாக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் ரப்பின் சமூகத்திலும் மறுபக்கம் இந்த போராட்டத்தின் வழியாக இவரின் கவனத்தை நாம் திருப்புவோம்.
வழக்கம் போலவே ஊடகங்கள் எதை யாரின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சரியான ஒரு படிப்பினையை அல்லாஹ் தர வேண்டும். நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய வக்ஃப் சொத்துகள் எந்த வகையிலும் யாராலும் கியாம நாள் வரை அபகரிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கான சூழலையும் அதற்கான வலிமையான ஒரு சக்தியையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.